ஹலோ ஹோல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஐடிபிஐ ஜாம் கிரேட் ஓட இன்டர்வியூ வந்து நான் நேற்று வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஓகேவா, June 8 அன்றைக்கி எக்ஸாம் நடந்துச்சு, இதோடைய மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமோடைய இன்டர்வியூ வந்து நேற்று வந்து எனக்கு இன்டர்வியூ வந்து நேற்று ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அது வந்து நான் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதையும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சொல்ல போகிறேன். ஸோ ஓகேவா, ஸோ ஒரு சில விஷயம்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டு போங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு சில விஷயம்லாம் சொல்லுவோம். அதாவது என்னென்னா, இப்போது இன்டர்வியூ வந்து ஒரு ஸ்லாட் தான். ஓகேவா, அதாவது மார்னிங் 8:30 ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்குது இன்டர்வியூ. ஸோ இப்போ மற்ற ஐபிபிஎஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மார்னிங் ஒரு ஸ்லாட், ஆஃப்டர்நூன் ஒரு ஸ்லாட் அப்படின்னு போடுவாங்க. ஸோ இது அப்படி இல்லை. ஸோ எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்னிங் ஒரு ஸ்லாட் போட்டுடுறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகும்போது என்ட்ரி வந்து ஒரு சைன் போடணும். அந்த என்ட்ரி சைன் கூட அட்டண்டன்ஸ் ஷீட் இருக்குது அங்கேயே. ஸோ அந்த அட்டண்டன்ஸ் ஷீட்டில் உங்களுடைய சீரியல் நம்பர் கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் இன்டர்வியூவில் எத்தனாவது பர்சன் அப்படின்ட்டு ஒரு சீரியல் நம்பர் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த ஆர்டரில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெயிட்டிங் ஹாலில் வந்து என்ன பண்ணுறாங்க, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து வெயிட்டிங் ஹால். அதாவது இன்டர்வியூ வந்து தமிழ்நாட்டில் எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஐடிபிஐ பேங்க்லேயே, தமிழ்நாட்டில் ஐடிபிஐ பேங்க்லேயே வந்து ஜோனல் ஆஃபீஸ், அதாவது சென்னையில் இருக்குது. ஓகேவா, அங்கே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்குது. ஸோ எல்லாருமே அங்கே வெயிட் பண்ண வச்சுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8:30க்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா, ஒரு 1.5 hours கழிச்சு 9:30 to 10 அந்த ரேஞ்சில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 10 மெம்பர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்றாங்க. பட் ஆனால் அந்த சீரியல் நம்பர் ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த சீரியல் நம்பர் வைஸ் 1 to 10 அந்த மாதிரி 10 வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்றாங்க. பட் மேலே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து என்ன ஆகலை அப்படின்னா, அந்த சீரியல் ஆர்டர் வைஸ் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் யார் போகிறோம் அப்படின்னமோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் இருக்கவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னா, அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் யார் வேணாலும் போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அங்கே அந்த ஃப்ளோரில் இருக்கவங்க. ஓகேவா, ஸோ அவங்க பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு நேற்றுலாம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து யார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க பயோமெட்ரிக்கு போவாங்க. பயோமெட்ரிக்லேருந்து அவங்களுடைய சிவி வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ்க்கு போயிடும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு போகிறாங்க. பட் அந்த சீரியல் நம்பர் வைஸ் வந்து அந்த வெயிட்டிங் ஹால்லேருந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறதுக்காக தான் அந்த சீரியல் நம்பர் வைஸ் கூப்பிட்றாங்களே தவிர, மற்றபடி அந்த சீரியல் நம்பர் வைஸ் வந்து நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயும் உட்கார்றதில்ல, இன்டர்வியூக்கும் அந்த சீரியல் நம்பர் வந்து ஒரு விஷயமாக கன்சிடரே பண்ணல. ஸோ ஷஃபில் ஆகி தான் என்ன ஆகுதுன்னா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு கொலாப்ஸாகவே இருந்துச்சு. ஸோ அது மட்டும் கரெக்டாக அந்த ஆர்டர் வைஸ் கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இல்லையா, மார்னிங் ஒரு ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஒரு ஷிஃப்ட் அந்த மாதிரி போட்டிருக்கலாம். எல்லாருமே காலையிலேயே வர வச்சுட்டு ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்டர்வியூ யாருக்கு எப்போ நடக்கும்ன்றதே ஒரு இதுவே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறவங்க ப்ரிப்பேர்டாக போங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இன்டர்வியூக்கு போகிறவங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபைக்கு ஸோ எதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இப்போ நான் அகைன் சொல்கிறேன். ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவே போட்டுருந்தேன், பட் அகைன் சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, சிவி, அதாவது சிவி வந்து 4 காப்பி எடுத்துகிட்டு போகணும் வித் ஃபோட்டோ. ஸோ அந்த சிவியில் வந்து நீங்கள் எய்தர் பென்லேயும் ஃபில் பண்ணலாம், ஆர் சிஸ்டம்லேயே டைப் பண்ணி பிரிண்ட் அவுட்டும் எடுத்துகிட்டு போகலாம். பெட்டர் சிவியை பெனில் எழுதுங்க. ஓகேவா, ஓகே. செகண்ட் வந்து சிவிக்கு அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேவா, அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அதோட பிரிண்ட் அவுட் கண்டிப்பாக தேவை. ஓகேவா, தேர்ட் வந்து 12th மார்க் ஷீட்டு கம்பல்சரி. 12th மார்க் ஷீட் வந்து கம்பல்சரி, ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து ஆல்ரெடி 10th 12th அதுலேயே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ தனியாக வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. அந்த 10th 12th சர்டிஃபிகேட் மேண்டட்டரி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும், ஒரிஜினல்ஸ் ப்ளஸ் ஜெராக்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து கிராஜுவேஷன். ஸோ கிராஜுவேஷனோட ஆல் மார்க் ஷீட், எல்லா மார்க் ஷீட்ஸுமே என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போகணும், ப்ளஸ் ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட். ஓகேவா,
ஸோ இது கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டும் எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை, அதாவது இன்னும் காலேஜில் ப்ரொவைட் பண்ணலை, இப்போ தான் நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆகிருக்கீங்க அப்படின்னா காலேஜில் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொவிஷ்னல் மேட்டர். ஓகேவா? அதாவது டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் ப்ரொவிஷ்னல் கம்பல்சரி. இல்லை காலேஜில் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக டிகிரி சர்டிஃபிகேட்டே கொண்டு போங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருக்கும். அது ஆப்ஷனல் தான். ஏன்னா நீங்கள் ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் கொண்டு போகிறதுனால கன்சாலிடேட் வந்து ஒரு மேட்ரு இல்லை. ஓகேவா? ஸோ கன்சாலிடேட் கொண்டு போகலாம். ஸோ அது ஆப்ஷனல் தான். ரெண்டாவது போஸ்ட் கிராஜுவேஷன் எதாவது பண்ணியிருக்கீங்க, அது நீங்கள் அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதோடைய மார்க் ஷீட்ஸும் கொண்டு போகணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 5th வந்து என்னென்னா ஆதாரும் ப்ளஸ் பேன் ரெண்டுமே வந்து ஒரிஜினல்ஸ் ப்ளஸ் ஜெராக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ கம்யூனிட்டி வந்து ஓபிசி, எஸ்சிஎஸ்டி, அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் இவங்க எல்லாருமே வரும். அடிஷனாக வந்து அதாவது நீங்கள் அதில் என்ன நோட்டீஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் அதில் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இந்த ஃபினான்ஷியல் இயர் 26 இருக்கா, அதாவது அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கீழேயே வேலிடிட்டி பீரியட்னு போட்டிருப்பாங்க. அதில் அதாவது April 1, 2025 மேலே இருக்கணும். அதில் வேலிடிட்டி பீரியட் ஸ்டார்ட் ஆகிறது வந்து April 1, 2025 மேலே இருக்கணும். அப் டு March 31, 2026 வரைக்கும் இருக்கணும். ஸோ அதான் ஃபினான்ஷியல் இயர் 26. ஸோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மேண்டேட்டரி. ஓகேவா? இது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்காது. ஸோ மற்ற கேட்டகரி எல்லாருமே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்டு பர்சனாக இருக்கீங்க, இல்லை ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கால் லெட்டர், நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களே அதோடைய கால் லெட்டர், இல்லை ஒர்க்டு பர்சனாக இருந்தீங்கன்னா அதோடைய ரிலீவிங் லெட்டர், அதுக்கப்புறம் உங்களுடைய லாஸ்ட் 3 month சேலரி ஸ்லிப்பு, ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஆல் டிக்கெட்டில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. பட் இந்த 6மே வந்து கம்பல்சரி. இதே ஒர்க்டு பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர், இல்லை நீங்கள் ரிலீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா ரிலீவிங் லெட்டர், சேலரி ஸ்லிப்பு, லாஸ்ட் 3 months சேலரி ஸ்லிப்பு, ஸோ இதெல்லாம் வந்து மேண்டட்டரி. ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல்ஸ் ப்ளஸ் ஜெராக்ஸ். ஏன்னா நீங்கள் ஜெராக்ஸ் வந்து அங்கே சப்மிட் பண்ண போகிறீங்க அவங்கக்கிட்டேயே. ஸோ அதனால் ஒரிஜினல்ஸ் ப்ளஸ் ஜெராக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஓகே. ஸோ இதுதான். ஸோ என்ன ப்ராசஸ்னால் சொல்லிட்டேன். உள்ளே வந்து எப்படி உள்ளே வந்து அனுப்புகிறாங்க, எந்த ஆர்டரில் அனுப்புகிறாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நேராக பயோமெட்ரிக்கு போகணும். பயோமெட்ரிக் முடிஞ்சோடனே அங்கே வந்து உங்களுடைய எல்லா ஜெராக்ஸும் வாங்கி வச்சுப்பாங்க. ஜெராக்ஸ் ப்ளஸ் சிவி எல்லாமே வாங்கிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிவியை வந்து பேனல் மெம்பருக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து இன்டர்வியூக்குள்ளேயே கூப்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சீரியல் நம்பர் அப்படின்றது நீங்கள் வெயிட்டிங் ஹால்லேருந்து மேலே போகிறதுக்காக மட்டும்தான், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறதுக்கு மட்டும்தான். பட் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரூம்லேயும் சீரியல் வைஸ் நம்பர் போகல. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அதாவது நான் வந்து பார்த்தோம், இப்போ என்னுடைய இது வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ என்னுடைய இன்டர்வியூ எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் வந்து பேனல் 2. ஓகேவா? பேனல் 2. ஸோ என்னை வந்து டிவிக்கு கூப்பிட்டதே வந்து எத்தனை மணிக்கு தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிடுச்சு 1 o'clock தான் வந்து 1 PM தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா டிவிக்கு கூப்பிட்டாங்க. ஸோ மேலே போகணும். ஸோ அங்கே ஒரு 10 to 15 minutes கூட அங்கே உட்காரல. அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ லஞ்ச் பிரேக் போயிட்டு வந்துடுங்க, ஒரு 1 hour வந்து லஞ்ச் பிரேக் போயிட்டு 2:30 நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அகைன் என்ன பண்ணோம் அப்படின்னா லஞ்ச் பிரேக்கு போயிட்டு, ஸோ அந்த லஞ்ச் பிரேக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே உங்களுக்கு எப்போ வந்து கம்ப்ளீட் ஆகும், எப்போ வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு உள்ளே போவீங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ எப்போ முடிச்சுட்டு வெளியே வருவீங்களும் தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா டயர்ட் ஆகிடும் ஸோ உடம்பு. அதனால் லஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பக்கத்தில் ஏதாச்சும் ஹோட்டல் இருந்துச்சு அப்படின்னா போயிட்டு
சாப்பிட்டு வந்துடுங்க ஓகேவா. அதே மாதிரி மார்னிங் வரும்போதும் என்ன பண்ணுங்க அப்படின்னா 8:30க்கு ரிப்போர்ட்டிங் டைம்னா சாப்பிட்டு உள்ளே வாங்க ஓகேவா. ஸோ பேரண்ட்ஸ்க்கும் நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி வெயிட்டிங் ஹால்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் வந்தாங்கனாலும் ஸ்டே பண்ணுறதுக்கு இடம்லாம் இருக்குது ஓகேவா. ஸோ 2:30 அகைன் லன்ச் முடிச்சுட்டு நான் 2:30க்கு போனப்போ ஸோ என்ன வெரிஃபிகேஷனுக்கு நான் போனது, எனக்கு முன்னாடி நிறைய பேர் ஆல்ரெடி வெரிஃபிகேஷனுக்கு உக்காண்ட்டு இருந்தாங்க லைனில். ஸோ கரெக்டாக நான் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது 4 PM ஆகிடுச்சு. ஸோ 4 PMக்கு தான் என்னுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனே நடந்துச்சு. ஸோ 4 PM நடந்து பயோமெட்ரிக் முடிச்சுட்டு ஸோ நான் இன்டர்வியூக்கு வந்து ஸோ அந்த இன்டர்வியூக்கு வந்து என்ன எப்போவுமே ஒரு 2-3 பேருக்கு முன்னாடியே வந்து கூப்பிடுவாங்களே, அப்படி கூப்பிடும்போது 6 PMக்கு தான் வந்து என்னுடைய நேமே கூப்பிட்டாங்க இன்டர்வியூக்கு. ஸோ 2 hours வந்து சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தோம், என்ன பண்ணுறதுனே புரியாது. ஸோ சிலர்லாம் கையில் மொபைல் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ மொபைல் எடுத்துகிட்டு போகாமே சில பேர் இருந்திருப்பாங்க. ஸோ எனக்கு கேட்டால் பெஸ்ட் மொபைல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் இருக்குது தான். ஸோ மொபைல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகும் இல்லையா. உள்ள பேனலில் அதாவது இன்டர்வியூக்கு போயிட்டு வெளியே வந்தவங்க இது கேட்டாங்க அதை கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவோடனே நீங்கள் உடனே சர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். அந்த டைமில் நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் உங்களுக்கு எதுவுமே வந்து இதுவாகாது. அதாவது நீங்கள் இன்டர்வியூக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்களோ அதுதானே தவிர நீங்கள் அதுக்கப்புறம் முன்னாடியே வந்து இவங்க இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்க அப்போ உட்காந்து சர்ச் பண்ணி அப்போ படிக்கிறது அப்படின்றது வேணாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க, இல்லை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க எதுவாக இருந்தாலும். ஸோ அதனால் லாஸ்ட் டைமில் உங்களை ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க ஓகேவா. ஸோ நேற்று அப்படி தான் நடந்துச்சு. உள்ளே போயிட்டு வந்தவங்க ஸோ பேனல் 2 வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, பேனல் 1 வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து என்ன பண்ணி விட்டாங்க அப்படின்னா போட்டு எல்லாரையும் உள்ளே போயிட்டு வரவங்களாம் வந்து ஒரு பயம்புறுத்தி விட்டாங்க. ஸோ அது வந்து வேணாம், நீங்கள் யார்கிட்டையும் கேட்டுக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம போகிறோம், நமக்கு தெரிஞ்சால் ஆன்சர் பண்ண போகிறோம், தெரியலன்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுங்கள், பிரச்சனையே இல்லை. ஸோ உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலில் தான் அவங்க செக் பண்ண போகிறாங்களே தவிர அதை தாண்டி உங்களுக்கு கொஷினுக்கு ஆன்சர் தெரியுதா தெரியலையா அப்படின்றதே செக் பண்ண மாட்டாங்க ஓகேவா. சரி ஓகே, எவ்வளோ போல்டாக ஃபேஸ் பண்ணுறீங்கன்றதான் மேட்டர். சரி ஓகே. ஸோ 6 PMக்கு கூப்பிட்டாங்க. ஸோ 6:15க்கு தான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உள்ளே போனேன் இன்டர்வியூக்குள்ளே. ஸோ ஒரு 10 minutes ஆகியிருக்கும், மேக்ஸிமம் 8 to 10 minutes இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் இன்டர்வியூ ரூம்குள்ளே. அவள் தான். ஸோ 6:30க்கெலாம் வந்து நான் என்ன ஆகிட்டேன் அப்படின்னா ஸோ ஐடிபிஐ பேங்க்கை விட்டு நான் என்ன பண்ணிட்டேன் வெளியே வந்துட்டேன். ஸோ இதுதான் டைம் ஆக்சுவலி. ஸோ எனக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 members கிட்டே இருந்திருப்பாங்க, ஆப்வியஸாக இருந்திருப்பாங்க. ஒரு 20 members கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க இதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூலாம் நடந்து அவங்களாம் எப்போ வெளியே போயிருப்பாங்கன்னே தெரியல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல காமாக இருங்க, உங்களை டீஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ காலைல 8:30க்கு போகிறீங்க, ஸோ ஈவினிங் வரைக்கும் ஆகுது அப்படின்றப்போ பாடியை கொஞ்சம் டீஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ பிரேக் கொடுக்குறப்போ அதை யூட்டிலைஸ் பண்ணி சாப்பிட்டு வந்துடுங்க ஓகேவா. சரி ஓகே. இப்போது என்னுடைய இன்டர்வியூ அந்த பேனல் ரூம்குள்ளே ஸோ என்னுடைய டைமிங்ஸ்லாம் சொல்லிட்டேன். எனக்கு எப்போது வந்து என்னுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ நடந்துச்சு, ஸோ எந்த டைமுக்கு நான் இன்டர்வியூ பேனல் ரூம்குள்ளே போனேன், எப்போ வெளியே வந்தேன், எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ அந்த 10 to 15 minutes என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸோ நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே வந்து என்னுடைய பேனல் வந்து நான் செகண்ட் ஓகேவா, பேனல் 2. ஸோ இந்த பேனல் 2ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 மேல். ஸோ 4 பேர் இருந்தாங்க, அந்த 4 பேருமே மேல் தான் ஓகேவா. ஸோ ஃபீமேல் வந்து இல்லை, பேனல் 2ல் வந்து ஃபீமேல்ஸ் கிடையாது. ஸோ நான் உள்ளே போனோடனே இண்டிவிஜுவலாக விஷ் பண்ணிட்டு அவங்க உட்கார சொன்னால். ஸோ இன்டர்வியூ ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் இருக்குது ஓகேவா. ஸோ அவங்க இங்கிலீஷில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள். இன்கேஸ் நீங்கள் நடுவில் வந்து ஏதோ ஒன்று நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தமிழ் தான் இல்லை என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதான் நீங்கள் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு சொல்லுங்கள். ஸோ அவங்க எதுவுமே சொல்கிறதில்ல. ஸோ அவங்களுக்கு தேவை உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அதை சொல்கிறீங்கன்றது தான். ஸோ லாங்குவேஜ் ஒரு மேட்ரே இல்லை ஓகேவா. ஸோ அதனால் அவங்க இங்கிலீஷில் கேட்டால் இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் நடுவில் ஏதாச்சும் 1-2 விஷயம் நீங்கள் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தமிழில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், தப்பில்லை ஓகேவா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சும்மா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எல்லோரும் வந்து ரொம்ப பேனல் 2ல் வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க, ரஃப்பாக இருக்காங்க, டெரராக இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லியாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் கொஞ்சம் ஒரு அந்த நான் வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்றதுனால, அதாவது டிகிரி வந்து அக்ரிகல்ச்சருன்றதுனால ஸோ அது ரிலேட்டடாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தாங்க ஓகேவா.
ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கொஷின் அவங்க ஸ்டார்ட் பண்ணதே வந்து என்னென்னா, ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் கொஷினே வாட் டூ யூ வாண்ட், ஓகேவா, வாட் டூ யூ வாண்ட் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், பிளாங்க் ஆகிட்டேன். என்னடா எடுத்தோடனே வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி நான் பிளாங்க் ஆனேன். ஓகேவா, ஸோ பிளாங்க் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் தான். அந்த 2 செகண்டில் நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே சரி நம்ம என்ன சொல்லணுன்றதை என் மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே சொல்லிட்டேன். ஸோ நான் சொன்ன ஒரு ஆன்சரில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பேங்கிங், அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் ரிலேட் பண்ணேன். ஸோ ரிலேட் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க, செகண்ட் கொஷின், ஸோ ஒய் டூ யூ சூஸ், ஒய் பேங்கிங் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதாவது நீங்கள் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டு, ஸோ அக்ரிகல்ச்சர் தான் படிச்சிருக்கீங்க, அப்படி இருக்கப்போ ஏன் பேங்கிங் அப்படின்ட்டாங்க. ஸோ ஓகே, அதுக்கையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணப்போ அந்த ஆன்சரில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கை உள்ளே கொண்டு வந்தேன். ஸோ உள்ளே கொண்டு வந்தோடனே சரி ஓகே, அதை பற்றி ப்ரியாரிட்டி செக்டாரை பற்றி என்னுடைய தேர்ட் கொஷின் இருந்துச்சு. ஸோ வாட் இஸ் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங், அதுக்கப்புறம் அதோடைய பர்சன்டேஜ் இருக்கும் இல்லையா, ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ தேர்ட் கொஷின் அது ரிலேட்டடாகவே ப்ரியாரிட்டி செக்டார் ரிலேட்டடாகவே கமர்ஷியல் செக்டார்ஸ் அதாவது ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கோட பர்சன்டேஜ். ஸோ இந்த ப்ரியாரிட்டி செக்டாரில் நான் வந்து ஸ்ட்ரக் ஆகிடும் என்னன்னா, ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், 40% பேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் 40% ஆஃப் வாட், அதாவது 40% ஓகே, அந்த 40% எதில் 40% அப்படின்னு ஒன்று இருக்கும் கரெக்டாக. ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ண மாட்டிக்கிட்டேன், அதாவது அந்த 40% வந்து எனக்கு தெரியுது எதில் அப்படின்னா, நெட் அட்ஜஸ்டட் எது வரைக்கும் தான் எனக்கு தெரியுது அப்படின்னா, நெட் ஏஎன்பிசி, கரெக்டாக ஏஎன்பிசியில் 40%. ஸோ ஏஎன் அப்படின்னா என்னன்னு தெரியுது, சி என்னன்னு தெரியுது, இந்த பின்ற டேர்மே நான் மறந்துட்டேன். அந்த இடத்துல பி வருமா என்ன வரும்ன்றதே நான் மறந்துட்டேன். ஏஎன்சி இதுதான் தெரியுதே தவிர தேர்ட் அந்த லெட்டர் வந்து நான் என்ன வரும்ன்றதே மறந்துட்டேன். ஒன்றும் இல்லை, அந்த டைமில் இந்த ப்ரெஷர் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெட் அட்ஜஸ்டட், ஸோ 40% ஆஃப் நெட் அட்ஜஸ்டட் அவ்வளோதான் நிற்குது. அந்த நெட் அட்ஜஸ்டட்லேயே நான் நிற்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, கிரெடிட் தெரியுது, சீன்றது கிரெடிட்டுன்னு தெரியுது, நடுவில் என்ன வரும்ன்றதே எனக்கு தெரியல. அப்புறம் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், சார் ஐ டோன்ட் நோ சார் அப்படின்னு சொன்னேன். சரி அக்ரானிம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அக்ரானிம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, ஸோ இதுதான் ஃபுல் ஃபார்ம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து அப்ரிவேஷன் இல்லாமல் இந்த மாதிரி இதுதான் வந்து நான் அது அக்ரானிம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கும் யோசிச்சு பார்த்தேன், ஒரு 2 செகண்ட் பார்த்தேன், எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. ஏஎன்சி வரைக்கும் தான் தெரியுது, நடுவில் அது பி தெரியல. இல்லை சார் தெரியல சார் அப்படின்னு. சரி ஓகே, அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், நீங்கள் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டுன்றதுனால அக்ரிகல்ச்சருக்கு ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் எவ்வளோ அப்படின்ற அதை கேட்டாங்க. அதை சொல்லிட்டேன் 18% அப்படின்றத அதை சொன்னேன். அதை சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, செகண்ட் பேனல் மெம்பர்கிட்ட மூவ் பண்ணாங்க. ஸோ இந்த 3 கொஷினுமே கேட்டது வந்து ஃபஸ்ட்டு பேனல் மெம்பர், ஓகேவா. ஃபஸ்ட்டு மெம்பர் வந்து இது கேட்டாங்க. ஸோ இதுலேருந்தே ஆனால் தேர்ட் கொஷினில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் சொன்ன ஆன்சர் சொல்ல அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் எடுக்கிறாங்க, அந்த கொஷின்லேருந்து என்ன பண்ணுறாங்க, நான் என்ன ஆன்சர் சொன்னேன் அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கொஷின் கேட்குறாங்க, திருப்பி நான் ஒரு ஆன்சர் பண்ணுறேன், அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ அப்போது இங்கே இன்டர்வியூ எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, நான் ஆன்சர் பண்ணுறேன், அதுலேருந்து ஒரு கொஷின் நான் ஆன்சர் பண்ணுறேன். அப்போது நம்ம சொல்லக்கூடிய ஆன்சரில் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தெரியாத வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சொல்லக்கூடாது. ஸோ நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும், ஓகேவா. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் பேனல் மெம்பர். ஸோ ஃபஸ்ட் பேனல் எல்லார் கையிலையுமே என்ன இருந்துச்சுன்னா என் சிவி இருந்துச்சு, ஓகேவா. 4 மெம்பர் இருக்காங்கன்னா 4 மெம்பர்கிட்டையுமே என் சிவி இருந்துச்சு. என் சிவி அவங்க அதை பார்த்து தான் கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதனால் சிவியை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, சிவி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ ஏன் சிவி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ ரொம்ப எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி நான் ஆர்ஆர்பி பிஓ அதுக்கப்புறம் ஏஎஃப்ஓ இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ஐடிபிஐ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இவங்க சிவியை வச்சு கொஷின் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் சிவி என்ன கொடுக்குறீங்களோ, அந்த சிவியில் நீங்கள் என்ன ஃபில் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் ஃபுல் கொஷின்ஸே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணதில் வந்து அப்படி கிடையாது. ஸோ ஜென்ரலாக பேங்கிங் டேர்ம்ஸ் கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இவங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ உங்களுடைய சிவியில் என்ன போடுறீங்களோ அதுதான். சிவியில் கேட்குற மாதிரி எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக வந்து பேங்கிங் டேர்ம்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ போய் சிவியை வந்து அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபில் பண்ணுற ஒவ்வொரு வேர்ட்ஸும்
கரெக்டாக இருக்கணும். அதாவது அது உண்மையாக இருக்கணும். ஓகேவா? ஃபால்ஸாக வந்து சும்மா ஏதோ ஒன்று எப்படி சொல்கிறது, ஏதோ ஒன்று ஃபில் பண்ணணுன்றதுக்காக ஃபில் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஃபில் பண்ணுறது உண்மையாக இருக்கணும். 2வது, நீங்கள் ஃபில் பண்ணுறதுலேருந்து அது உங்கள் சிவியை ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஏதாச்சும் கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லலாம் ஏதாச்சும் போடுறீங்க அப்படின்னா அந்த நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அதுலேருந்து ஏதாச்சும் கொஷின் கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்க ஸோ சிவியே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுலேருந்து எப்படி கொஷின் கேட்டால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ சிவி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ செகண்ட் பேனல் மெம்பர் கிட்ட போகும்போது செகண்ட் பேனல் மெம்பர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸோ என் சிவியில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா லாங்குவேஜஸ் நோன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த லாங்குவேஜஸ் நோனில் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு வந்து எங்களுடைய மதர் டங். ஸோ அதனால் நான் தெலுங்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதிலிருந்து என்ன பண்ணார் ஆரம்பித்தார். ஆனால் அவர் ஆரம்பித்ததே தெலுங்கில் தான் ஆரம்பித்தார். ஸோ கொஷின் கேட்குறதே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஃபுல்லாக தெலுங்கில் ஆரம்பிச்சிட்டார். பட் எனக்கு வந்து அந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே அவர் என்ன கேட்டார், ஃபர்ஸ்ட் என்ன கேட்டார் அப்படின்னா தெலுங்கு தெரியுமா, அதாவது தெலுங்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ நான் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தேன். நடுவில் வந்துட்டு திடீர்னு இன்னொரு பேனல் மெம்பர் என்ன பண்ணார் அப்படின்னா நீங்கள் வந்து தெலுங்கில் அவர் கூட வந்து ஆன்சர் பண்ணுங்கள், தெலுங்கில் வந்து கன்வே பண்ணுங்கள் ஆன்சரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், தெலுங்கில் கன்வே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் அவர் என்ன கேட்டார் அப்படின்னா ஸோ கேரியர் கேப், அதாவது இயர் கேப், அதான் கேரியர் கேப். ஓகேவா? நான் காலேஜ் வந்து 2022 முடிச்சிருந்தேன். ஸோ அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷினே கேரியர் கேப்பை கேட்டார். செகண்டு, அந்த சிவியில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா நான் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டுன்றதுனால ஸோ அக்ரிகல்ச்சர் ஓரியண்ட்டாக நான் இருக்கணும் அப்படின்றத வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸோ அதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஏன்னா அது ரிலேட்டடாக எனக்கு கொஷின் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா ஸோ நான் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அதனால் நான் அது ரிலேட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை போட்டிருந்தேன். அதை அவர் அப்படியே படித்து காமிச்சார். நீங்கள் இப்படி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து இதை போட்டிருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்கிட்ட ஒரு ஸ்கீம் பற்றி கேட்டாரா, எதை பற்றி கேட்டாருன்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒன்று சம்திங் என்ன தேர்ட் கொஷின் என்ன கேட்டார் அப்படின்னா எம்சி, ஏதோ ஒரு அப்ரிவேஷன் தான் சொன்னார், அக்ரானிம் தான் சொன்னார் எம்சி. பட் பக்கத்தில் இன்னும் 2 வேர்டு வரும். ஸோ எனக்கு 2 லெட்டர் வரும். ஸோ அந்த 2 லெட்டர் எனக்கு ஷுவராகவே தெரியல. நானும் ரொம்ப நேரமாக வந்து அதை ரீகால் பண்ணுறேன். பட் எனக்கு அது ஞாபகமே வரல. ஸோ கேட்டார். பட் அந்த டைம்லேயும் எனக்கு அது ஞாபகம் வரல, என்ன கேட்டார்னே எனக்கு தெரியல. அதனால் நான் தெரியாது சார்னே சொல்லிட்டேன். ஸோ சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், 4th கொஷின் வந்து டிபிடி பற்றி கேட்டார். சரி ஓகே டிபிடினா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு எல்லாமே இந்த செகண்ட் பேனல் மெம்பர் ஃபுல்லாகவே என்கிட்ட கான்வர்சேஷன் தெலுங்கில் தான் வச்சார். ஓகேவா? நானும் என்ன பண்ணேன், ஆன்சர் வந்து தெலுங்கில் தான் பண்ணேன். பட் ஒரு சில வேர்டில் நமக்கு தெலுங்கில் தெரியாதப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதெல்லாம் இங்கிலீஷில் தான் சொன்னேன். ஸோ அதெல்லாம் இப்போ எந்த ப்ராப்ளமே இல்லை. ஓகேவா? ஸோ பேனல் மெம்பரே சொன்னார், அதாவது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியன்ட்டோ அதில் கூட சொல்லுங்கள், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ டிபிடி அப்படின்றத என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ டிபிடி அப்படின்னும் போது அவரே வந்து என்ன சொல்லிட்டாரு, டேரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி ஃபுல் ஃபார்மையும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ செகண்ட் பேனல் மெம்பர் இவ்வளோ தான். ஸோ என் சிவியில் நான் என்னோடய லாங்குவேஜ் ஸ்கில்ஸில் தெலுங்கு போட்டிருந்தனால தெலுங்குலேருந்து ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் நான் போட்டிருந்ததை வந்துச்சு அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லேருந்து என்ன பண்ணார் அப்படின்னா கொஷின் கேட்க ஆரம்பித்தார். ஓகேவா? அதே மாதிரி அந்த சிவியில் வந்து நான் காலேஜ் 2022 முடிச்சிருந்தேன் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதனால் கெரியர் கேப் வந்து கேட்டார். அண்டு தென் இன்னொன்று கெரியர் கேப் கேட்டுட்டு ஸோ நான் பேங்கிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே ஸோ எந்தெந்த பேங்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். இதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ் ஏதாச்சும் அட்டன் பண்ணியிருக்கீங்களா, அதோடைய ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கேட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் செகண்ட் பேனல் மெம்பர் கேட்டாங்க. ஸோ அப்படியே என்ன பண்ணாங்க அப்படின்னா தேர்ட் பேனல் மெம்பர்கிட்ட ஷிஃப்ட். ஸோ தேர்ட் பேனல் மெம்பர் என்ன பண்ணார் அப்படின்னா ஸோ தேர்ட் பேனல் மெம்பர் வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டாரா, வாட் டு யூ know about IDBI? ஸோ ஐடிபிஐ பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டார். ஸோ அதை நான் ஃபுல்லாக வந்து என்னெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தானோ ஸோ அதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கன்வே பண்ணிட்டேன். அந்த ஸ்பாட்டில் என்ன தோணுமோ, பட் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் தோணுச்சு. பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ஒரு ப்ரெஷர் தான். அந்த டைமில் நமக்கு என்ன தோணுதோ அது மட்டும்தான் சொல்ல முடிஞ்சிச்சு. பட் முடிஞ்சிட்டு வெளியே வரும்போது
அதை விட பெஸ்ட்டான ஆன்சர்ஸ்க்கே நம்ம மைண்டுக்கு தோணும். ஸோ அதெல்லாம் வந்து நடக்கிறது தான். ஸோ அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன கேட்டார், அடுத்த கொஷின் என்ன கேட்டார்னா, ஓகே, ஆர் யூ கான்ஃபிடென்ட் இன் திஸ் இன்டர்வியூ அப்படின்னு கேட்டார். ஓகேவா? ஆர் யூ கான்ஃபிடென்ட் இன் திஸ் இன்டர்வியூ அப்படின்னு கேட்டார். ஸோ இந்த இன்டர்வியூ நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தோணுச்சா, கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். நெக்ஸ்ட்டு விச் ஒன் இஸ் பெட்டர், அதாவது நீங்கள் ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, எது வந்து நல்லா பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. விச் ஒன் பெட்டர் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க, ஓகேவா? இதுக்கு முன்னாடி பண்ண இன்டர்வியூஸ் நல்லா பண்ணிங்களா, இது நல்லா பண்ணிங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இவ்வளோ தான், 3 கொஷின்ஸ் தான் அவர் கேட்டார். கேட்டுட்டு அதுக்கப்புறம் 4th பேனல் மெம்பர் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ 4th பேனல் மெம்பர் எதுவுமே சொல்ல. ஸோ அவர் என்ன 3rd பேனல் மெம்பர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டாரு. 4th பேனல் மெம்பரும் தேங்க்யூ அப்படின்ட்டாரு. ஆல்ரெடி கொஷின் கேட்ட பேனல் மெம்பர்ஸும் என்ன பண்ணாங்க, தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு, ஓகே அவ்வளோ இன்டர்வியூ முடிஞ்சிச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் என்ன பண்ணேன், 4th பேனல் மெம்பர் ஏதாச்சும் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன், வெயிட் பண்ணேன். பட் அவரும் தேங்க்யூ சொல்லிட்டாரு. மற்ற 2 பேனல் மெம்பர்ஸும் தேங்க்யூ சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் என்ன பண்ணேன், எழுந்து ஓகே இன்டர்வியூ முடிஞ்சிச்சு வரைக்கும் தனித்தனியாக தேங்க்யூ சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இவ்வளோ தான், அந்த 10 minutes வந்து இதுதான் நடந்துச்சு. ஸோ அப்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சிவி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணுங்கள். அதில் ஃபில் பண்ணுற ஒரு விஷயத்தையும் அதை பற்றி கொஷின் கேட்டால் தெரிஞ்சுருக்கணும். அது செகண்டு, நீங்கள் அவங்க கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்க கொஷின் எடுப்பாங்க. ஸோ அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஆன்சர் சொல்லும்போது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். சும்மா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் அடிச்சு விடணுன்றதுக்காக எதையும் சொல்ல வேணாம், ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ள இன்டர்வியூக்கு யாராவது போயிட்டு வராங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட உள்ள எப்படி இருந்துச்சு, ஏது இருந்துச்சு, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ப்ரெஷரை வந்து என்ன பண்ணிக்காதீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கிக்காதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா இல்லையான்றதை செக் பண்ண போகிறதே இல்லை. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, எவ்வளோ போல்டாக ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறீங்க, இதை மட்டும்தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ நேற்று நான் போனப்போ எல்லாம் வந்து செகண்ட் பேனல் வந்து ரொம்ப அப்படியே டெரராக இருக்குது அப்படிலாம் ஏதோ சொன்னாங்க. ரொம்ப கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக கேட்குறாங்க, என்னென்னவோ கேட்குறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ரிலாக்ஸாக போங்க, உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரெண்டாவது, ஜென்ரலாக ஸ்கீம்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் சிவியில் என்ன ஃபில் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக கொஷின் கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவ்வளோ தானே தவிர நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ முடிஞ்சிச்சா, உங்களுக்கு இல்லை எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ ஆல்.